விஜய் வந்து அவருடைய கூட்டத்திற்கு வந்து அவங்களுடைய ரசிகர்கள் இறந்து போயிருக்காங்க. இறந்து இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க. இவ்வளவு பெரிய துயரமான சம்பவம், இந்தியாவே உலுக்கிய இந்த சம்பவம். குறைந்தபட்சம் வந்து எல்லாரையும் பார்த்து ஆறுதலாவது சொல்லியிருக்கணும். ஆனா இதுதான் அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு சூழ்நிலை. நிறைய பேசினா மட்டும் போராது, மக்களை பார்த்து ஆறுதல் சொல்ல தெரியணும். எப்படி ஒரு தலைவராக இருந்து வழி நடத்த முடியும், இதெல்லாம் பொதுமக்கள் புரிந்து கொள்ளணும். தமிழக காவல்துறை வந்து தகுந்த பாதுகாப்பு கொடுக்கல. அது காவல்துறையினுடைய ஒரு கவனக்குறைவு. காவல்துறையை கையில் வச்சக்கூடிய தமிழக முதலமைச்சர் இதற்கு முழு பொறுப்பு எடுக்க வேண்டும். இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. எதிர்கட்சிகளுக்காக பொதுக்கூட்டம் நடத்தும் போது அவர் தகுந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறை. அந்த காவல்துறை அவருடைய கடமையை செய்யலை. அதனால தான் 39 பேர் உயிர் இன்னைக்கு இறந்து போயிருக்காங்க. ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. சிறு குழந்தைகள், 10 வயது குழந்தைகள், 7 வயது குழந்தைகள்லாம் இறந்து போயிருக்காங்க. அதுக்காக நிச்சயமா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய சிட்டிங் நீதிபதிகள் சூமோட்டோவாக தானாகவே முன் வந்து இதுக்கு வழக்கு விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சரி, இதே இடத்துல வந்து அதிமுகவோட மீட்டிங் நடந்தது. அப்ப இந்த அசம்பாவிதம் இதெல்லாம் நடக்கல. ஆனா இன்னி நடந்திருக்கு அப்படின்றப்ப அது ரசிகர்களா இதுல ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு. இது ஆளுங்கட்சியுடைய சதியா அப்படிங்கிறது விசாரணை வேண்டும். ஏன்னா கரண்ட் கட்டு 2-3 தடவை கரண்ட் கட்டாகி இருக்குது. விஜய் பேசும்போது அவருடைய மைக் ஒயர்லாம் கட் பண்ணி எடுத்திருக்காங்க. பேச ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை வந்திருக்கு. ஆக இவ்வளவுக்கும் காவல்துறை எந்த விதமான பாதுகாப்பு இல்லாததான் இவ்வளவு காரணம். சார், எல்லாருமே களத்துக்கு வந்துட்டாங்க, இன்னும் விஜய் அவர்கள் வரல அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அது நீங்க எப்படி சார் எடுத்து? அவர் எப்படி ஒரு தலைவரா இருக்க முடியும்? மக்கள், அப்பாவி மக்கள் இவ்வளவு தூரம் இறந்து போயிருக்காங்க. எல்லாரும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. வந்து பார்த்து ஆறுதல் செய்வேன். அங்கே இருந்தே ஆறுதல் செய்யணும். களத்துக்கு அவர் வர வேண்டிய அவசியம் இருந்தே ஆறுதல் சொல்லணும். latest news 20 lakhs compensation announce பண்ணிருக்க டிவிக்கு. 20 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு உயிரை வாங்க முடியுமா? குறைந்தபட்சம் ஆறுதலாக சொல்லணும். இங்க வந்து நேரில் வந்து சொல்லணும் இல்லையா? சிபிஐ விசாரணை கோரிக்கை வைக்கப்படுமா? முதல்ல எங்கள் உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு சிட்டிங் நீதிபதிகள் வந்து தானாக முன் வந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது சிபிஐ விசாரணையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். எல்லாம் விசாரணை உடனடியாக வேண்டும். எப்படிங்க தனிநபர் ஆணையத்துக்கான ஜிஓடி கொடுக்கப்படலன்னு சொல்றாங்க. எங்களுக்கு இவர்கள் அறிவிச்சிருக்க தனிநபர் ஆணையத்துமே எங்களுக்கு நம்பிக்கை